சரி நீ டயர்டா இருப்ப, நீ மேல போய் ரெஃப்ரெஷ் ஆகி ரெஸ்ட் எடு. நான் போய் உனக்கு கறி மீன் வாங்கிட்டு வரேன். ஏன் வந்துடுறேன்டி. சரி ஓகேக்கா, நான் மாமா வரத்துக்குள்ளே ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். ஐயோ, எல்லாம் தப்பா நடக்குது. ஒருவேளை நம்ம கண்ட கனவு பழிச்சிருமோ? மலரு, இப்போ இந்த ட்ரெஸ் போதுமா? இது ஓகேவா? உனக்கு நிம்மதியா? ஐயோ அது இல்ல. என்ன? அப்பா சொன்னாரு, நீ காலேஜுக்கு 10 நாள் லீவ் போட்டு தான் இங்க வந்திருக்க அப்படின்னு. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அம், நான் அப்படி சொல்லல. படிக்கிற பொண்ணு ஏன் லீவ்லாம் போட்டுக்கிட்டு? லூசாக்கா நீ தானே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி என்னை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லி அழுது ஒப்பாரி வச்ச. ஐயோ, நான் தான் சொல்லி தொலைச்சேன். உன் மேலே இருந்த பாசம் என் கண்ணை மறைச்சிடுச்சு. ஆனால் நீ ஏன் இப்படி எனக்கு ஆப்பா வந்து முடிவேன்னு எனக்கு என்ன தெரியும்? என்ன? ஒன்றும் இல்லை. சரி நீ ஃப்ரெஷ்அப் ஆகு, நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சொல்கிறேன். ஓகே. இது என்ன தேவையில்லாதெல்லாம் நிறையா இருக்கு, தேவை உள்ளது கையில எது? இந்தா தேவைக்கு அதிகமாகவே வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு தெரிஞ்ச எல்லா கருமத்தையும் சமைச்சு போடு. கழுத இன்னையோட உன் தங்கச்சி கறிதிங்கணுன்ற ஆசையே போயிடணும். ஏய் இருங்க, எங்க போறீங்க? அவ மட்டும் இல்ல, நீங்களும் சாப்பிட்டுட்டு உங்களுக்கும் அந்த ஆசை போயிடணும். என்னடி உளர்ற? இது கார்த்திகை மாசங்க. நீங்க ஐயப்பனுக்கு மாலை போடணும்ல. ஏய் என்ன நினைச்சிருக்க? அதெல்லாம் முடியாது. வாய்ப்பே இல்ல போ. ஐயோ, வாயில அடிங்க, வாயில அடிங்க. இதுக்கு தான் காத்துட்டு இருந்தேன். ஏன் வாயில அடிக்க சொல்ல? உங்க வாயில அடிக்க சொன்ன. என்ன பாக்குறீங்க? சாமி விஷயத்துல எல்லாம் இப்படி விளையாட கூடாது. நீங்க மாலை போடுறீங்க அவ்வளவுதான், சொல்லிட்டேன். புரியாம பேசாதடி. உனக்கு தான் இது கார்த்திகை மாசம், எனக்கு இது கலெக்ஷன் மாசம். என்னது? புரியல. ஆமா, போன வருஷம் என் பிறந்த நாளைக்கு ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் 10,000 ரூபாய்க்கு மொய் வச்சிட்டானுங்க. அதுல 2 பேருக்கு இந்த மாசம் பிறந்த நாள் வருது. சரி, அதுக்கு திருப்பி கொடுக்கணும்ல. சரியான பைத்தியமா அக்கா இருக்கு. பசிக்குது, சாப்பாடு ரெடியா? ஐயோ சாரிடி, ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணு, நான் ரெடி பண்ணிடுறேன். அது வரைக்கும் நானும் மாமா கொண்டா விளையாடிட்டு இருக்கோம். போலாம் போலாம். இரு, இரு, இரு. எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நீ வந்து ஹெல்ப் பண்ணு. நீங்க போங்க, நீ வா. சொல்லுக்கா. இந்தா இதை கட் பண்ணிட்டு இரு. பார்த்து பொறுமையா கட் பண்ணு. சரி, நான் ஒன்னு கேட்பேன் உன்கிட்ட. நீ அதுக்கு அக்கா கிட்ட எதுவும் மறைக்காம, எதுக்கும் பயப்படாம உண்மையை சொல்லணும்.